என்ட்ரு ஆனோடனே இப்போ அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கார் பார்க்கிங்னு சொல்லி 2 கார் பார்க்கிங் ஏரியா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஒரு வாட்ச்மேனுக்குன்னு சொல்லி ஒரு ஏரியா டெவலப் பண்ணியிருக்கோம். அது அந்த ஆஃப்ரிக்கன் கான்செப்டை பிளெண்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா டோட்டலாக என்ட்ரன்ஸ் வந்து டோட்டலாக பேவர் பிளாக் வந்து உங்களுக்கு லே பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட எக்ஸலண்ட்டான என்ன தாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்ரிக்கன் கான்செப்ட் பிளெண்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி இந்த கார் பார்க்கிங் ஏரியா ரொம்ப ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப அந்த கேஃப்டீரியா ஏரியா பார்க்கலாம். அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யாருமே எனக்கு தெரிஞ்சு திங்க் பண்ணி வரைக்கும் டெவலப் பண்ணதில்லை. உண்மையிலேயே பெரிய லெவலில் விஷுவலைஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பிளெண்ட் பண்ணி டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் வந்து எல்லாமே 50 சென்ட்ஸாக பண்ணியிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஒரே கஸ்டமர் அரௌண்ட் 5 யூனிட்ஸ் வாங்கினார். ஒரு 2.5 ஏக்கர்ஸ் வாங்கி ஒரு டாக்டர் பெரிய லெவலில் ஒரு வில்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் நம்ம போய் பார்க்கலாம். இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இது எப்படி நீங்கள் அது உங்களுக்கு வீடியோவில் காட்டுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த கான்செப்ட் பிளெண்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸில் உட்காந்துருக்கோம். இது ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு காட்டுறப்ப எந்த அளவுக்கு இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நீங்கள் அட்மையர் பண்ணலாம். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு 100% வந்து நாங்கள் கன்சோல் ஆகி தான் சில விஷயத்தை டெவலப் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் இந்த ஒரு 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு மாதிரி வேல்யூ பண்ணி பண்ணுறோம். இப்போ இந்த சஃபாரி ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் மீன் பண்ண மாதிரி எடுத்தோடனே ப்ராப்பராக சோலார் ஃபென்சிங் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக சோலார் லைட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ப்ராப்பர் பேவர் பிளாக் ரோட்ஸ் பண்ணியிருக்கோம். உள்ள ஒரு மாடல் வில்லா டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த மாடல் வில்லாவை உங்களுக்கு காட்டுவாங்க. இதில் அதுவும் ஆஃப்ரிக்கன் தீமுக்கு பிளெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கிட்ட ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூனிட்ஸ் வாங்கினாரு. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஹவுஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. அது நம்ம பார்க்கலாம். ஜிம் பண்ணியிருக்கோம். ஜிம் வந்து இந்த வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அந்த ஜிம்மே வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் இந்த வியூவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சஃபாரி ஃபார்ம்ஸோட ஜிம் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இது என்னென்னா டோட்டலாக இந்த ஷேப்பே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் டெவலப் பண்ணி உள்ள எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இந்த வீக்கில் நம்ம ரெடி பண்ணிடுவோம். இந்த ஜிம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி காட்டுறோம். நீங்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும். அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு கஸ்டமர்ஸ் உள்ள வந்து அவங்களுக்குன்னு ஓனாக வந்து வில்லாஸ் ஓன் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் வந்து ஒரு மினிமம் ஃப்ராக்மெண்ட் சொன்னால் 50 சென்ட்ஸ் இதில் ஓன் பண்ணுறாங்க, 25 சென்ட்ஸ் ஓன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அம்யூனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிம்மே ரொம்ப ப்ராப்பராக டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே இந்த ஜிம் உள்ளே போய் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஜிம்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ ரொம்ப இந்த மவுண்டன் வியூ, அந்த ஓவரால் வியூ வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக டெவலப் பண்ணி காமிக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுவாங்க. அப்போ இந்த ஜிம்மை பொறுத்த வரைக்கும் நல்ல எலிவேட்டடாக கொஞ்சம் ஹைட்டில் பண்ணி ஓவராலாக எல்லா வியூவும் தெரிகிற மாதிரி நீங்கள் உள்ள ஜிம் யூஸ் பண்ணுறப்ப அதோட வேல்யூ 100% தெரியும். இது என்னென்னா ஜிம்லேயே வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்குன்னு சொல்லி ரெஸ்ட் ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கும். நீங்கள் அந்த டோர்ஸ் கூட அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேல்யூ பண்ணியிருக்கோம். அப்போ என்னென்னா இந்த மாடல் வில்லா பார்க்கலாம். அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அதுவும் உங்களுக்கு காட்டுறோம். அந்த மாடல் வில்லா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படியே உள்ளே ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியல் வியூவில் காட்டுவாங்க. இதில் உள்ளே வரப்போ இன்டீரியர் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கிச்சன் ஏட் பண்ணியிருக்கோம். இதில் டைனிங் பண்ணியிருக்கோம். அது பாருங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளோ வேல்யூ க்ரியேட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிச்சன் ஐட் பார்த்தோம், அந்த டைனிங் ஹால் பார்த்தோம். அப்படியே உள்ள ட்ராவல் பண்ண அந்த பெட்ரூம் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள்.
அப்படியே அந்த வியூவில் காட்டுறப்ப ஒரு இந்த காட்டு, இந்த சோஃபா செட்டு, இந்த ஆஃப்ரிக்கன் கான்செப்ட் தீம்க்கு பெண்ட் பண்ணி இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இந்த ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்டு, இந்த ஆஃப்ரிக்கன் பீப்புள், இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தால் 100% ஃபீல் பண்ணுவாங்க. இந்த லைட்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த வார்ட்ரூம் பண்ணியிருக்கோம், அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு காட்டலாம். இதெல்லாம் எதுக்கு மீன் பண்ணுறேன்னா, ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நாங்கள் 100% அதை ஃபீல் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ப்ராப்பராக டெவலப் பண்ணி காமிச்சிருக்கோம், கொடுத்துட்ருக்கோம். இந்த மாடல் வில்லா பார்த்தீங்கன்னா இது கஸ்டமர்ஸ் நீங்கள் சப்போஸ் வந்து எங்கிட்ட இந்த ஏரியாவில் ஒரு 50 சென்ட்ஸ் வாங்குறீங்க, இல்லை ஒரு 25 சென்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா வில்லா வேணாலும் நாங்களே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். இது எதுக்காகலாம் மீன் பண்ணுறோன்னா, அதாவது 100% உங்களோட வேல்யூ தெரிஞ்சு உங்களுக்கு என்ன வேல்யூ கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுமோ எல்லாமே மெட்டிகுலஸாக சின்சியராக எஃபோர்ட் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நாங்கள் கஸ்டமர்ஸ் இன்வைட் பண்ணோம். சும்மா ஜஸ்ட் நேம் சேக் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்லாம் இருக்காது. 100% அதுக்கு வேல்யூ கிரியேட் பண்ணி ஒரு கஸ்டமரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சோல் ஆகி அட்மையர் பண்ணணும். இப்போ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ரொமோட்டரால் பண்ண முடியுமா, நீங்கள் கண்டிப்பாக அட்மையர் பண்ணுவீங்கன்னு கேரண்டீடாக என்னால் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம் வைக்கிறோம், அது எப்படி அந்த ப்ராஜெக்ட் விஷுவலைஸ் பண்ணுறோம், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன மாதிரி பிளெண்ட் பண்ணி என்னென்ன விஷயத்தை பண்ணோம் அப்படின்றது 100% நம்ம முதல்ல மீன் பண்ணவா நாங்கள் கன்சோல் ஆகி தான் இந்த ப்ராஜெக்டை நம்ம இன்னைக்கு சேலுக்கு கொண்டு வரோம். அப்போ இதெல்லாம் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு எங்கே வேணா இருப்பீங்க, இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வாங்கி வச்சாலும் சரி, இல்லை உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதில் ரெசார்ட்ஸ் பண்ணாலும் சரி, 100% உங்களுக்கு வேல்யூ கிரியேட் ஆகும். அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உண்மையிலேயே கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் போனோம், ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம வாங்கியிருக்கோம், இதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குன்னு சொல்லி நீங்கள் இல்லை, உங்கள் ஜென்ரேஷன்ஸ் எதற்கு இந்த அசெட்டுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குன்னு சொல்லி கேட்டு ஓவராலாக இந்த சஃபாரி ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 55 ஏக்கர்ஸ் லேண்ட் அக்யூர் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எல்லாமே மினிமம் ஃப்ராக்மெண்டேஷன் 50 சென்ட்டாக பிரிச்சிருக்கோம். அடுத்த செகண்ட் ஃபேஸ்லேருந்து எல்லாமே 25 சென்ட்ஸாக பிரிக்கிறோம். எல்லாமே ப்ராப்பராக டெவலப் பண்ணுறோம். இதெல்லாம் எப்படின்னா ஓவராலாக அந்த ஏரியல் வியூ பார்க்குறப்ப உங்களுக்கு நைட்டெல்லாம் உங்களுக்கு குன்னூரோட வியூ ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி மேட்டுப்பாளையமோட வியூ ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டான பிளேஸ். எல்லாருமே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு இருப்பீங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கவங்க டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருக்கும், நீங்கள் ஒரு நல்ல ரேஞ்சில் இருப்பீங்க. பட் ஒரு வீக்கெண்ட்ஸோ இல்லை ஒரு ரெசார்ட் கான்செப்டில் ஒரு இடம் டெவலப் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஓன் பிளேஸ் ஓன் பண்ணி நீங்கள் வாங்கணும்னு நினச்ச எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. 100% சூட்டபிள் பிளேஸில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்க கஸ்டமர்ஸ் யாருமே மிஸ் பண்ணாதீங்க, நீங்கள் டைம் எடுங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்களாம் வந்து பார்க்குறப்ப இந்த ப்ராஜெக்ட் 100% வேல்யூ பண்ணுவீங்க. யூஸ்வலாக என்ன நடக்கும்னா இந்த ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு வேல்யூபிள் ப்ராஜெக்ட்ஸ் எப்படின்னா எல்லாத்தாலையும் பண்ண முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன், இந்த மாதிரி வேல்யூபிள் ப்ராஜெக்ட்ஸ் எப்படின்னா நீங்கள் நெசசிட்டி இருந்து ஒரு ஹவுசிங் சைட் போடுறோம், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு வில்லா விற்கிறோம், இல்லை ஒரு அபார்ட்மெண்ட் சேல் பண்ணுறோன்றது அது ஒரு கான்செப்ட். பட் இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தாட்ஸ் இருக்கும். நம்ம வந்து எல்லாருமே எப்படின்னா இன்னைக்கு டே டு டே லைஃப் எப்படின்னா ரொம்ப மெட்டிகுலஸாக ரொம்ப பிளான்டாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம எல்லாருமே ஏர்ன் பண்ணுறோம், ஈஸியில் ஏர்னிங்ஸ்ன்றது. பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்குன்னா, நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும், நமக்குன்னு ஒரு தாட்ஸ் இருக்கும். ஒரு நல்ல பிளேஸில் ஒரு வீக்கெண்ட் ஹோம்ஸ்க்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு லேண்ட் வாங்கி நம்ம ஒரு ரெசார்ட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்காக நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தாட்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சஃபாரி ஃபார்ம்ஸ் ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டிங்கன்னா நான் இந்த இடத்துல என்னால் கேரண்டீடாக சொல்ல முடியும் 200% மிஸ் பண்ண மாட்டேங்க. ஏன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, டெவலப்மெண்ட் 100% பக்காவாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் 100% வேல்யூ இருக்கும். இது எல்லாமே மீன் பண்ணி கஸ்டமர்ஸ் இந்த இடத்துல நான் இன்வைட் பண்ணுறேன், வந்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே 100% பிடிச்ச பின்னாடி இந்த வேல்யூ பண்ண பின்னாடி நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம். இந்த ஸ்க்ராலிங்கில் போகிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் அவங்க கால் பண்ணுங்கள். 100% அவங்க உங்களுக்கு க்ளோஸாக உங்களை வந்து சர்வீஸ் கொடுத்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் விசிட் காமிச்சு இந்த டீல் த்ரூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.